நான் தான் உங்கள் ராதிகா பாலா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் இங்கே வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன், ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசியிருக்கேன், கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பேசியிருக்கேன், ஃபினான்ஸ் பற்றி பேசியிருக்கேன். அப்புறம் நிறையா இங்கே வியட்நாமையும் சுற்றி காமிச்சுட்டுருக்கேன். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கோசரம் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வித் பெல் ஐகான். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்திருக்கிற இடத்துல மூன் கேக்ஸ், அதாவது மார்பிள் கேக், பவுஞ்ச் கேக், கேரட் கேக், பனானா கேக், இது மாதிரி நிறைய கேக்ஸ் பார்த்துருக்கோம். பட் இது என்ன மூன் கேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்லேருந்து வரலை. வியட்நாமில் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகிறது, மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ஹீரோவே இந்த மூன் கேக்ஸ் தான். ஸோ மூன் கேக்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மூன் கேக்கை பற்றி சொல்லணும்னா, இது நம்ம ஊரில் தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பட்டாசு விற்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் ஸ்டால் போடுவாங்க. நவராத்திரினா கொலு பொம்மை ஸ்டால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புது ஸ்வீட்ஸ் வரப்போகிறது, நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்போம். ஸோ என்ன வாங்குறது ஏது வாங்குறதுன்னு ஒரு ஐடியா இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போனால் தான் தெரியும். அதே மாதிரி இங்கே இந்த மூன் கேக்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, பெரிய பெரிய பிராண்ட் அவங்கெல்லாம் என்ன மாதிரி கிஃப்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 10,000 20,000 வரைக்கும் கூட கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஒருத்தர் மீட் பண்ணிக்கச்சு அந்த மூன் கேக்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டால். இதுக்கப்புறம் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா, ஒரு பெரிய மால் சாய்கான் சென்டர். அங்கே பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அவங்களோட ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்தாச்சு சாய்கான் சென்டருக்கு. ஃப்ரீ சாம்பிள்ஸ் இருக்குது நிறையா. இது மூங் டால் கேக் சாப்பிட்டாச்சு, ஃப்ரீ சாம்பிள். எந்த மால் போனாலும் நம்ம ஊரில் கூட ஃப்ரீ சாம்பிள் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் எப்போவுமே நோ சொல்லவே மாட்டேன். ஃப்ரீ சாம்பிள் வெஜிடேரியனாக செக் பண்ணி சாப்பிட்டுடுவேன். ஸோ தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் மால் சுத்தரிச்சு நம்மளுக்கும் கொஞ்சம் தெம்பு வேணும். ஸோ அவங்க கொடுக்குற டீ, காஃபி, இல்லை ஏதாவது நியூ பிவரேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. தெம்பாக மாலை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ மூன் கேக் ஃபேர் 2020 சாய்கான் சென்டர் வந்தாச்சு. என் கூட யார் இருக்காங்கன்னா, நம்ம வினோத் தம்பி. வினோத் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பென்தன் மார்க்கெட் ஷாப்பிங்க்கு வந்திருக்கான். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ 2 பேரும் ஏன்னா நம்ம வியட்நாமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக் பண்ணோம். ஏதாவது நான் வெஜிடேரியன் கூட இருக்கும், அது ஸ்வீட்டு தானே நினச்சிப்போம். ஸோ அதனால் செக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா ஜம்முன்னு அன்றைக்கி ஒரு பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டோம் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறச்சே. ஸோ இது ஆனம் கோர்மெட், ஒரு ரொம்ப ஃபேமஸான பிராண்ட். நல்லா சின்ன சின்ன கிஃப்ட் பாக்ஸஸ் இங்கே இருந்தது. அதுக்குள்ளே மூன் கேக் தான் இருக்குது. மூன் கேக் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பௌர்ணமி நிலவு எவ்வளோ உருண்டையாக இருக்கோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரவுண்ட் ஷேப் ஒரு டுகெதர்னஸ், நம்ம எல்லோரும் சொந்தம் பந்தம் கூடுற மாதிரி சேர்ந்து இருந்தால் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி. அண்ட் வாழ்க்கை ஒரு முழுமையான நிலவு மாதிரி இருக்கணும், அதாவது முழுமை பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஸோ கேட்க பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. அண்ட் வியட்நாமில் இந்த மூன் கேக் ஃபெஸ்டிவல் பசங்களுக்கோசரம் டெடிகேட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போய் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸை கொடுத்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பச்சை பயிரெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு இதில் பண்ண கேக்ஸ் இருக்குது. நார்மல் கேக், பட் உள்ளே நிறைய ஃபில்லிங்ஸ். நான் சொன்ன மாதிரி வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியனில் போர்க்கு, அப்புறம் எக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணது நம்ம ரெட் மூங் டால், பச்சை பயிறு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணது அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி கேக்ஸ் தான் சாப்பிட்டோம். அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரும் இருந்தது. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நிறைய பேர் என்கிட்ட நிறைய நீங்கள் ஊர் சுற்றி காமிக்கிறீங்க, அதே மாதிரி இந்த ட்ரெடிஷன்ஸ் பற்றியும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு வெஜிடேரியன் தாங்க, அது ஏதோ டால் வச்சு பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஊரில் எப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. சாம்பிள்லாம் கொடுத்து அந்த பொண்ணு எனக்கு நல்லா உபச்சாரம் பண்ணால், நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளோ உபச்சாரம் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் நல்லா பண்ணால். அண்டு நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனை நான் தனியாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன்.
பட் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஸ்டாலில் வந்து என்னம்மா ஒரு வெரைட்டிஸ் தெரியுங்களா. வெறும் கேக்கு தானே அப்படியே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் அந்த கண்டெய்னர்ஸ் இது பாருங்கள், இது பச்சை பயிறு அப்புறம் அந்த சிவப்பு பயிறு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் பண்ண கேக்கு. ஸோ இங்கே வந்து வெறும் அட்டை டப்பாக்குள்ளேயும் அந்த கேக்ஸ் வச்சு விற்கிறாங்க. அண்ட் நல்ல அழகான வேலைப்பாடுகளுடன் பண்ண பாக்ஸ்குள்ளேயும் இருந்தது. ஒரு உடன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் என்னம்மா வேலைப்பாடு மேலே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 மூன் கேக்கு, அதுக்கும் குட்டி 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 டப்பா, அப்புறம் ஒரு டீ பேக்கெட். ஏன்னா முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா, இவங்க டீ குடிச்சிட்டு இந்த கேக் சாப்பிடுவாங்களாம், அப்படி தான் கொண்டாடுவாங்களாம் இவங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எவ்வளோ யூஸ் ஆகும் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். எனக்கு வந்து எப்போவுமே இதுக்குள்ளே ஏதாவது ஜுவல்லரிஸ், நம்ம ஹேர் ஆக்சசரிஸ், கிளிப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்க நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசித்தேன். நம்மளுக்கு அப்படி யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஒரு அட்டை டப்பா கேக் கிஃப்ட் பேக்கெட்டாவது வாங்கி எனக்கு தெரிஞ்ச எங்கள் பில்டிங் பசங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் இப்போவே ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நம்ம பட்ஜெட் எவ்வளோ கேக்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு, செக்யூரிட்டிக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப சாக்லேட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம வெயிட் போட்டுடுவோம், பட் பசங்க சாப்பிட்லாம். ஸோ இன்னொருத்தர் சாப்பிட்டு அவங்க படுற சந்தோஷத்தை ரசிக்கிறதே ஒரு தனி சுகம். அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போவே ஒரு ஐடியா வந்திருக்குங்க, என்ன மாதிரி நம்ம பட்ஜெட்டில் எந்த மாதிரி கேக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் நான் சேஃபர் சைடுக்கு வெஜிடேரியன் தான் வாங்க போகிறேன். அண்ட் இனிமேல் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்றைக்கு வர்றது அது ஒரு சஸ்பென்ஸ். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அன்றைக்கி அவங்களோட எப்படி அதெல்லாம் பார்த்தேன் செலிப்ரேட் பண்ணுங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஒரு நல்லா ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து அந்த மாலில் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே சாப்பிட்ட அந்த சின்ன சின்ன சாம்பிள் பீஸே எங்களுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா பசி தாங்கிட்டு. ஸோ இனி அடுத்து வேறு ஒரு சூப்பர் கான்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் ராதிகா பாலா.